அவங்க நிர்கதியா நின்னப்போ நீ அவங்களுக்கு வீடெல்லாம் எடுத்து கொடுத்து தங்க வச்சல, ஏன் இந்த வீட்ல கூட நீ அவங்கள தங்க வச்சுக்கல? ஆமா செஞ்சேன். அவங்க விதி எடுத்து போய் வீதியில நின்னுட்டு இருந்தாங்க. அதுவும் அப்பா அம்மா அப்ப வெளில இருந்தாங்க, அதான் செஞ்சேன். இப்ப எனக்கும் அதே நிலைமைதான். சக்தி மட்டும் நான் கூட்டிட்டு போலனா நானும் நடுத்தூர்ல நின்று பிச்சைதான் எடுத்திருப்பேன். உனக்கு எங்க பெத்தவங்கள பத்தி கவலை இருக்கா, கூட பிறந்தவங்கள பத்தி கவலை இருக்கா? இவ்ளோ பேசுறியே, உன் கூட பிறந்த தம்பி துரப்பாண்டி அவன் எங்கேயோ போயிட்டானே, அவன் எப்படி இருக்கான் எங்க இருக்கான்னு ஏதாவது ஒரு வார்த்தை விசாரிச்சியா? அண்ணனை கூட சக்தி தான் கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கு. உன்ன மாதிரி கொஞ்சம் கூட பாசமே இல்லாத அண்ணன் வீட்டுல இருக்கிறத விட அந்த சக்தி வீட்டுல வேலைக்காரி எடுத்துட்டு போறேன். இனிமே செத்தாலும் உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். வாங்கம்மா. ஐயோ ரமாமணி, உங்க அண்ணன் ஏதோ தெரியாம பேசிட்டாருமா, தப்பா எடுத்துக்காதமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீடு இல்ல போறோம். என்ன மாப்பிள்ளை இது? ஏம்மா இருமா விடுங்க மாமா. அம்மா நீங்க பெரியவங்க, நீங்க எடுத்து சொல்லி புரியுங்கம்மா. பரவாயில்லைங்க, ஏதோ கூப்பிட்டீங்களேன்னு நம்பி வந்தோம். வந்ததுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கிடைச்சிருச்சு. என்னம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, போகாதீங்க. அப்பா நினைச்சுக்காத, நீயாவது இருத்தேன்னு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். ஆமாம்மா. இருங்கத்த. இல்ல சின்ன பொண்ணு, நாங்க இங்க வந்ததே தப்பு. இதுக்கு மேலே நாங்க இங்க இருந்தோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது. உன் புருஷன் சொன்ன மாதிரி நாங்க விதியத்து போய் வீதியில நின்னது உண்மைதான். அதுக்காக வலிய வந்து உன் புருஷன் கூப்பிட்டதும் அவர் பின்னாடியே நாங்க போயிடல. பொது இடன்னு கூட பார்க்காம எங்க கால்ல விழுந்து கெஞ்சினாரு. அதனாலதான் அவர் கூட போனோம். அதுக்கு நல்ல மரியாதையை தேடி கொடுத்துட்டாரு. வரேங்க. இருங்கம்மா போகாதீங்க, சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அவங்க விடுங்க மாமா, போகட்டும். என்ன மாப்பிள்ளை புரியாம பேசுறீங்க? என்னங்க இதெல்லாம்? பேசாது, எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் என்னங்க பண்ணேன்? நீயா விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட அவங்களை கூப்பிட்ட, என்ன ஒரு வார்த்தை கேட்டு கூப்பிட்டியா? அவங்கள யாரை கேட்டு கூப்பிட்ட? நீங்களா கூப்பிட்டீங்க, இப்போ நீங்க அனுபவிங்க. நல்லா படுங்க, படுங்க. நல்லப்பா. ஐயோ, அப்பா, ஒரு வழியா அவங்கள துரத்தியாச்சு. இனி இந்த பக்கம் வராதுங்க, தொல்லை விட்டுது. ரம்மா, இந்த காஃபி குடி. ஏமா அழற? என்ன இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? நான் அழாம என்ன பண்றது? பெத்தவங்க, கட்டின புருஷன் யாருமே இப்ப என் கூட இல்ல. கூட பிறந்த அண்ணன் கூட போய் இருக்கலான்னு கேட்டா அதுவும் வேணான்னு சொல்லிட்டான். சரி, கூட இல்லனாலும் பரவாயில்ல, எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் இருக்கா, அப்பப்ப போய் பாத்துக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த ஆசையிலயும் மண்ணள்ளி போட்ட மாதிரி பேசிட்டான். எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி தோணுது தேனு. ஐயோ, உங்க அண்ணன் புத்தி தெரிஞ்சது தானே. எங்க விஷயத்திலே பாரு, அன்னைக்கு கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி உதவி செஞ்சுட்டு இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்திட்டாரு பார்த்தல்ல. அத நினைச்சாதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அதுக்காக அதையும் நினைச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருந்தா சக்திக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு, சக்திக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இல்லன்னா அவ சங்கடப்படுவாள்ல. எனக்கு அதெல்லாம் புரியாம இல்ல தேனு, ஆனா என்னால சமாளிக்க முடியலையே. எங்க வீட்ல எங்க துரைப்பாண்டி அண்ணன் யார்கிட்டயும் அதிகமா பேசாது, ஆனாலும் என் மேல மட்டும் ரொம்ப அக்கறையா இருக்கும். என் அண்ணனுக்கு மட்டும் இப்ப எதுவும் ஆகாம நல்லபடியா இருந்திருந்தா எனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது. என்ன பண்றது ராமாமணி?
என் வீட்டுக்காருக்கும் இப்படி ஆகாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. நானும் இந்நேரம் அண்ணாச்சி குடும்பத்தோட ஊர்ல சந்தோஷமா இருந்திருப்பேனே. இப்படி தெரு தெருவா அலைஞ்சு அசிங்கப்படணும்னு இருந்திருக்காதே. இப்போ அவரு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இப்படி படுத்திருக்கிறதுனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. பேசாம நான் எங்க ஊருக்கே போயிடலான்னு நினைக்கிறேன் தேனு. ஏய், போய் என்ன பண்ண போற? அங்க முதல்ல உனக்கு யார் இருக்காங்க? இங்க இத்தனை பேரோட நீ இருந்து உனக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கே. ஆ? யாருமே இல்லாத ஊர்ல போய் நீ இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? இங்க இருக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் எப்படி பேசினா பார்த்தல்ல. பேசுறவங்களுக்கு என்ன ரமாமணி, வாயால பேசிட்டு போயிடுவாங்க. அனுபவிக்கிற நம்மளுக்கு தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அவ்வளவு அக்கறையா பேசுற உங்க அண்ணன் உன்னை கூடயே தங்க வச்சுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வெட்டியா வேதாந்த பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு வலிச்சா நாம தான் அழணும். நமக்காக அழவோ அழுகைய தொடக்கவோ அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா அது வேலைக்கே ஆவாது. அதே மாதிரிதான் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது நல்லதோ அத நாம தான் தீர்மானிக்கணும். 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நாம மாத்திக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச உனக்கு இப்போதைக்கு பாதுகாப்பான இடம்னா அது இதுதான். நம்பிக்கையான ஆளுனா அது சக்தி தான். நீ இந்த வீட்டை விட்டு போனா அப்புறம் பொழைக்கவே வழி இல்லாம திண்டாடி போவ. ஞாபகம் வச்சுக்கோ. நீ சொல்றதும் சரிதான் தேனு. சக்தியை விட என்ன வேற யார் இவ்வளவு நல்லா பாத்துக்க போறா? தெரியுது இல்ல? அப்புறம் என்ன, அண்ணன் சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காம முகத்தை கழுவிட்டு வந்து காஃபி குடி. போ போ போ. என்னம்மா சின்ன பொண்ணு, இன்னும் அதையேவா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆ? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் குழந்தை ஃபங்க்ஷனை நல்லா நடத்தணும்னு. பாத்தீங்களா கடைசியில எப்படி முடிஞ்சதுன்னு. அது சரி, உன் வருத்தமும் கரெக்ட் தான். நான் ராஜதுரை கிட்ட பேசுறேன். நீயும் அவனும் கொஞ்சம் காலார வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. இரு, நான் தம்பிய கூப்பிடுறேன். அப்பா, தம்பி ராஜதுரை, ராஜதுரை இந்த வர சித்தி. இங்க வாப்பா. என்ன சித்தி? என்னப்பா இப்படி பண்ணிட்டியே? என்ன பண்றது, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன பெத்தவங்க இல்ல. அவங்கள பழி தீர்த்திருக்கா சக்தி. அவங்க வீட்டுல போய் தங்கச்சி உட்கார்ந்து இருந்தா நான் டென்ஷன் ஆக மாட்டேனா? அதான் கொஞ்சம் அப்படி கத்திட்டேன். மத்தபடி என் குழந்தையோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எல்லா ராசும் நியாயம்தான். அதுக்காக இவளை இந்த மாதிரி அழ வச்சா எப்படிப்பா? சாரி கேளுப்பா. சரி, சாரி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், தேன்மொழி தங்கமாவும் கூப்பிட்டு இருக்க கூடாதுன்னு. அவங்க வந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா அவங்க ராசி எப்படி. அதெல்லாம் இப்ப எதுக்கு? சரி சின்ன பொண்ணு, சித்தி சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. நான் ஒண்ணு வரல. இத பாருமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சின்ன பொண்ணு, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நான் குழந்தைய பாத்துக்கிறேன். மாட்டேன்னு சொல்லாதம்மா. 2 பேரும் காலார குழந்தைய தூக்கிட்டு நடந்துட்டு வந்தா நல்லா தானே இருக்கும். கொண்டா, நான் பாத்துக்கிறேன் குழந்தைய. வாடா 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 வாடா. ஓ ரெடியா? பாட்டுக்கிட்ட வா வா வா. எந்திரி, போய் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு வாமா. போ செல்லம். என்ன பாத்துட்டு இருக்க? உள்ள போய் சமாதானம் பண்ணு. காலத்துல கோட்டை விடாம போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன நடக்குதுடா இங்க? பிரமாதம். இத்துணூண்டு சைஸ் இருந்துகிட்டு 2 குடும்பத்திலயும் எவ்வளோ பெரிய குழப்பமெல்லாம் பண்ற. ஏ ராஜா, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ? சொல்லு. பாட்டி பாரு. செழியாவாரி. சுகந்தி, சுகந்தி. வரேங்க. வா வா வா, சீக்கிரம் வா.
சுகந்தி சீக்கிரம் வா. ஏங்க வரதுக்குள்ள எத்தனை தடவை கூப்பிடுவீங்க? இப்படி உட்காரு. இப்போ உட்காரத்துக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. உள்ள நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் பேசணும். எங்க பசங்க வரதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணனும் நானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய் உட்கார சொல்றேன்ல, உட்காரு. என்ன? நான் சக்தி வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா வந்ததுல இருந்து நீங்க அங்கதானே இருக்கீங்க. என்னமோ இன்னைக்குதான் புதுசா போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ அவங்கள பத்தி இவ்ளோ அலட்சியமா பேசுற. ஆனா அவங்க உன்னை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னவா? அம்மாவாகட்டும் அண்ணி ஆகட்டும், ஏ சக்தி கூட உன்னை பத்தி ஒரு குறை கூட சொல்லல தெரியுமா? அதுக்கு இப்ப என்ன? இல்ல சுகந்தி, நீ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. ஆனா அவங்க எதையும் மனசுல வச்சுக்காம எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாங்க தெரியுமா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன சுகந்தி, நான் முக்கியமான விஷயம் பேச வந்தா நீ இப்படி பேசுற. ஐயோ முடியலங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா அண்ணி இவங்க எல்லாரையும் விடு. அவங்க நம்ம குடும்பத்து ஆளுங்க. ஆனா சக்தி யாரு? நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? சுகந்தி, ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட அவங்க குடும்பத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு போராடினா. அதனாலேயே அவங்க அப்பா அம்மாவை பறி கொடுத்து இன்னைக்கு தனியா நிக்கிறா. ஆனாலும் அவ நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? எவ்வளவோ போராடி எங்க அப்பாவை வெளியே கொண்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவர் உயிரை காப்பாத்த தனியால கஷ்டப்பட்டிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயம் தான் சுகந்தி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ தலையில அடிபட்டு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாதான் பொழைப்பாங்கிற கண்டிஷன்ல கூட அவ அத பத்தி கவலைப்படாம நம்ம ஃபேமிலி பத்தியே யோசிச்சிருக்கா. இப்போ உன்னை பத்தி கூட எவ்வளவு பாராட்டி பேசினா தெரியுமா? நீ அப்பாவுக்கு ரத்தம் கொடுத்தாலும் கொடுத்த, அவளுக்கு உன் மேல அவ்வளவு மரியாதை. நமக்காக இவ்ளோ செஞ்ச சக்திக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சுகந்தி. என்ன செய்யணும்? ஆ, அதான் சுகந்தி, அவ ஆசைய நாம நிறைவேற்றணும். என்ன ஆசைப்படுறா? அதான் சுகந்தி, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா ஒரே வீட்ல கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதானே பார்த்தேன். இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? ஏய் ஏய் சுகந்தி உட்காரு. முழுசா கேட்காம முடிவு பண்ணிட்டா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளு. அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சிருச்சே. சுகந்தி, சக்தி ஆசைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல? இது பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தா ஊர்ல உங்க அப்பா வீட்லயே இருந்திருக்கலாம்ல. எதுக்கு உங்களை இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு ஏன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். அதுக்கு மேல எனக்கு எந்த உறவும் வேண்டாம். சுகந்தி, சக்தி எதுக்காக சொல்றான்னு நீ புரிஞ்சுக்கல. ஏன் அவளுக்கு கிடைச்ச சொத்து வரைக்கும் பத்தாதா? நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டு ஊர்ல இருக்கிற அவங்க அம்மா பங்கையும் புடுங்காம விட மாட்டா போல இருக்கே. ஏய் என்ன பேசுற? சுகந்தி, சக்தி பத்தி கூடவா உனக்கு தெரியல? ஏன் தெரியாம? நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமா நீ அவளை பத்தி இப்படி பேசுற? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏதோ கஷ்டப்பட்டா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டா. இப்ப நாகவல்லியும் தூக்கி ஜெயில போட்டாச்சு. இனிமே ஊர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம அவங்கள சொந்த ஊருக்கே அனுப்பிடலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் ஏன் தான் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா? ஷோ, எதுக்கு நீதான் சொல்ல. ஏற்கனவே நாகவல்லி கிட்ட இருந்த சொத்து பூராவையும் அவங்க அப்பா பேரை சொல்லி புடுங்கிட்டா. இப்போ உங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்தையும் புடுங்கணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையுமே தான் கூட வச்சுக்கிட்டு உங்களுக்காகவே உழைக்கிற மாதிரி நாடகம் ஆடினா தானே நீங்க யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டீங்க. அதுலயும் உங்க அப்பா இருக்காரே, சும்மாவே அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாரு. இங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கே அவர் வந்தாருன்னா அவ்வளவுதான். அவ நீட்ல இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு கேட்ட சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கு நீங்க யாரும் தடை சொல்ல போறது கிடையாது. அதுக்காக தானே இந்த ஏற்பாடு பண்றா. ஏய் எப்படி எப்படி இவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கிற? கீழ்த்தரமா இல்லங்க, கரெக்டா யோசிக்கிறேன். அவ நல்லவளா கெட்டவளா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பொறுத்தளவு கூட்டு குடும்பங்கிறது ஒத்து வராத விஷயம். நான் தனியா தான் இருப்பேன். யார் கூடயும் சேர்ந்து வாழ நான் தயாரா இல்ல. ஏய் இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம்ல. ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவானதுக்கு அப்புறம் அத பத்தி ஏங்க யோசிக்கணும்? நீங்களும் உங்க குடும்பமும் வேணும்னா சக்தியை பாராட்டி பேசிக்கிட்டே இருங்க. ஆனா எனக்கு தேவையே இல்ல.
எனக்கு என் புருஷனும் பிள்ளைங்களும் மட்டும் இருந்தா போதும். சுகந்தி, ச்சே. புரியாத ஜென்மத்தை வச்சுட்டு என்ன பண்றது? வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க வாங்க. அம்மா தென்மொழி, தென்மொழி ரங்கண்ணே இங்க வா. அம்மா இதான் ஆனந்த். இது அவங்க குடும்பம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இவங்க தங்கம்மா, உத்தராவோட அம்மா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அண்ணாச்சி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. அம்மாடி குடிக்க ஏதாவது எடுத்துட்டு இது வா. வரத்த சக்தி எங்க? அவ ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி சரி. அதோ சக்தியே வந்தாச்சுமா. வாமா வா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தம்பி உட்காருப்பா. உட்காருங்க தாத்தா. எப்படி இருக்க கீதா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உத்தரா பார்க்கணுமா? உத்தரா எங்கன்னு கேளுமா. என்ன கேக்குறா? உத்ரா எங்கன்னு கேக்குறா. ஓ, உத்தரா மேலதான் இருக்கா, போய் கூட்டிட்டு வா போ. எல்லாரும் குடுமா. எல்லாரும் இந்தாப்பா. இந்தாங்க. அவங்களுக்குலாம் கொடுமா. இந்தாங்க எடுத்துக்கங்க. இந்தா. தாத்தா எடுத்துங்க தாத்தா. நீ சாப்பிடுமா. ஐயோ, என்ன எல்லாரும் திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து வந்துட்டு எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. இல்லையே, நான் ஃபோன் பண்ணினே. ஆனந்த் சொல்லலையா? அவனுக்கு தானே போன் பண்ண, நீ என்கிட்ட பேசலையே. என்ன நீ? சாரி ஆண்டி. ஆமா, என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஆனந்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு இங்க பக்கத்துல தான் ரெட்டில்ஸ் கிட்ட இருக்கு. பொண்ணை பார்க்க போகும்போது உத்தரா கூட்டிட்டு போலாமான்னு ஆனந்த் கேட்டான். அதான் அவங்கள கேட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். சரிங்க, அதுக்கு என்ன, கூட்டிட்டு போங்க. உத்ரா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. உத்தரா போமா. பாத்தியா சக்தி, நாங்க அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நாம நினைச்சா மட்டும் போதுமா? அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்களோ அதுதானே முக்கியம். அவங்க இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிருக்காங்க. அதுல எந்த தப்பும் இல்லையே. டிஃபன் சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, வீட்ல சாப்பிட்டு தான் வந்தோம். அப்போ காஃபியாவது சாப்பிட்டு போங்க. இல்லங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும். திரும்பவும் உத்தரவை விடுறதுக்கு வருவோம்ல, அப்ப காஃபி சாப்பிட்டு போறோம். சரிங்க. சரி. சரிம்மா, அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க, நாங்க வரோம். வரம்மா. வரோம். வாங்க. வரேன் சரி சக்தி. வாங்க. வரேங்க. போயிட்டு வரேன் சக்தி. சரி கீதா.
வாங்க வணக்கம். என் மனைவி விஜயலட்சுமி. வணக்கம். பொண்ணு கீதா. வணக்கம். அவன் வீட்டுக்காரர் சிங்கப்பூர் போயிருக்காரு, அதனால வந்து கலந்துக்க முடியல. அவன் பெரிய பையன் ஆனந்த், அவனை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அவன் கடைசி பையன் அரவிந்தன். இது என் பேத்தி. ஹலோ தாத்தா. பேரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவனால் வர முடியல. அந்த பொண்ணு உத்ரா. அது வந்து எங்கள் ஆனந்தோட ஃப்ரெண்டு. ஆனந்தோட ஃப்ரெண்டுங்கிறத விட எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுங்க. ஆஹா. வேண்டிய பொண்ணா? இல்ல கொஞ்சம் மேல மேல இருக்கு, கழுத்துல இருக்கு. போச்சு. கிளாஸ் கொடு.